நீங்கள் பாவத்தை விட்டுட்டு வெளியே போகலைன்னா செத்துருவீங்க. வெரி ஷுவர். நம்ம ஊழியம் அப்படி தான். வாதமும் நான் தான் சொல்லுவேன், ஜட்ஜ்மெண்ட்டு நான் தான் எழுதுவேன். அது பெருமை இல்லை, அவர் சொல்லி சொல்கிறது. ஆகவே பாவத்தை விடுவதற்குத்தான் நம்ம ஊழியங்களை தேடுகிறோம். பொன்னையோ வெள்ளியோ அல்ல. பாவத்தை விடணும். விடலைன்னா சாவு நம்மை தொடும். தேர் இஸ் நோ டவுட். இப்போ தொடாது, ஆனால் பின்னாடி வரும். எப்போ அவர் நியாயம் விசாரிக்கிறாரோ அப்போ அழிச்சிருவார். அது வரைக்கும் 50 வயசு 60 வயசு 70 வயசு நல்லா வாழ்ந்துக்கிடலாம். கடைசியில் அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கு கதி தான் எல்லாருக்கும் வரும். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ பாவம் செய்யாதே, சாத்தானை நீ தேடாதே, பரலோகத்தை நாடு. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. பாவம் செய்யாதே, சாபமாகாதே, சாத்தானை தேடாதே, சபக்குழிய நாடாதே. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை. அல்லேலூயா. இந்த பாடலுடைய வரிகளைத்தான் அட்டைப்படமாக போட்டு உள்ளே ஒரு பாவத்தை குறித்துள்ள செய்தி எழுதப்பட்டது. அன்றைக்கு அந்த இயேசு பரியர் புத்தகத்தின் விலை ஒன்லி 40 rupees. ஒன்லி. அது 50 மாறி, அப்புறம் 1 ரூபாயாக மாறி, 100 ரூபாயாக மாறி, அப்புறம் 150 மாறி, இப்போ 292 பேஜில் இனி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிற புத்தகம் 250 ரூபாய் விலையேற்றம். அவ்வளோதான். பேஜ் அவ்வளோதான், ஆனால் எல்லாத்துலேயும் விலையேற்றம். அல்லேலூயா. அந்த 40 ரூபா புத்தகத்தினுடைய அட்டை படைத்தனுடைய அந்த தலைப்பை பார்த்து விட்டு அட்டைப்படத்தினுடைய உள்பாகத்திலே, அதாவது உள் அட்டையில் எழுதப்பட்ட அந்த செய்தியை வாசித்து விட்டு பின் அட்டையில் என்னுடைய டெலிஃபோன் நம்பர், இதே நம்பர் தான், 9442131629. எல்லா ஊழியக்காரர்களும் மாதத்துக்கு ஒரு ஃபோன் நம்பரை மாற்றுவாங்க. நான் ஒருத்தன் தான் ஒத்த நம்பரை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஒரு 2 days தாண்டின பிறகு அந்த பிள்ளை அந்த வேலைக்காரிட்டு ஃபோனை வாங்கி ஒரு இரவு 11 மணி நேரத்தில் அவள் பேசுகிறாள். அவளை பேரை சொல்ல விரும்பலை. நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த பாவம் செய்த ஒரு பிள்ளை. அவளை சொல்லுகிறாள், ஒருவன் என்னை காதலித்தான், அவனோடு போய்விட்டேன், ஆனால் அவனை ஏமாற்றி விட்டு போயிட்டான். அவன் போயிட்டான். ஆனால் பாவம் எனக்கு சொந்தமாகிவிட்டது. அவன் தப்பி விட்டான், பாவம் எனக்கு சொந்தமாகிவிட்டது. அவள் சொன்ன வியாதிகள், சரீரத்தில் 81 வியாதிகளை அவள் சொன்னாள். கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும். உலகத்தில் கண்டிராத வியாதிகளெல்லாம் அவள் தான் சொன்னான். எனக்கே புரியாது, நிறைய வியாதி புரியாது, அது பெண்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவாள், என் ஊரிலிருந்து வெளிப்படுகிற பழுப்பு நிமித்தம் வருகிற ஒரு நாத்தம் இருக்கிறது, பிணங்கூட இதை விட நல்லா நாரும், பிணங்கூட இதை விட நன்றாக நாரும், அதை விட ரசிக்கலாம். ஆனால் இந்த நாத்தத்தை கேட்டால் குடலெல்லாம் வெளியேத்தான் வரும். அப்படி ஒரு தண்டனையை உங்கள் ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. கைத்தட்டு கொடுங்க. உண்மையே சொல்லுகிறாள். அடுத்தபடியாக அவள் சொல்லுகிறாள், நான் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில், கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இயேசு குறித்து கொஞ்சம் எனக்கு தெரியும். அவர்தான் தேவன் என்று நான் தெரிந்து கொண்டாலும் அவரை தேடுகிற சூழ்நிலை எனக்கு இல்லை. அதிகாலையில் எழும்பினதுமே விளக்கு கொளுத்தணும், அப்பா அம்மாவுடைய கட்டளை. ஏன்னா வீட்டுக்கு ஒத்த பிள்ளை, விளக்கு கொளுத்தணும். இதுக்கு போய் முட்டை வைக்கணும், பால் முட்டையும் வைக்கணும். அப்புறம் இப்படிவே நிற்கிற காரியங்களுக்கு மாலையெல்லாம் போடணும்.
மாலையெல்லாம் போடணும். ஆகவே இந்த பாரம்பரியத்தில் வளர்ந்ததுனால எனக்கு இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. இப்போ உணர்கிறேன், பெத்தவங்களை என்னை சிறையாக வைத்திருக்கிறார்கள். நான் ஏன் இவ்வளவு சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்கள் ஏசப்பாவால் இந்த வியாதியை குணமாக்க முடியும் என்று நான் விசுவசிக்கிறேன். உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியே அல்லேலூயா. அவர் நம்மை காத்திடுவார். அவரே நம்மை காண்கிற தேவன். வேறு எந்த தெய்வங்களாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதற்கு அடையாளமாகத்தான் இவரால் பார்க்க முடியும் என்பதற்கு ஒரு அருமையான விட்னஸ். இந்த சகோதரனுடைய இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை கேட்டபோது நான் மைசிலிர்த்து போனேன். இப்படிப்பட்ட வியாதி வைத்து விட்டு அடுத்த செகண்டில் மரணம் வரப்போகிறது, உங்கள் தேவனால் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொன்னாலே உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனையோ வியாதிகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். என் இயேசுவால் இந்த வியாதி மாறிப்போகும் என்று நம்பிக்கையாய் பேசக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கா? அங்கலாய்ப்பு தான் இருக்குது, எல்லாருக்கும் அங்கலாய்ப்பு தான் இருக்குது. கிட்டத்தட்ட அங்கலாய்ப்பு, நான் செத்துருவனோ, எனக்கு இனி பிள்ளை கிடைக்குமோ, எனக்கு இழந்த வாழ்க்கை கிடைக்குமோ, இப்படியெல்லாம் ஒரு எதிர்கேள்வி கேட்கிற ஒரு சுபாவங்கள் தான் அநேகருக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த பிள்ளை தாய்க்கு வேண்டாம், தகப்பனுக்கு வேண்டாம், ஊருக்கு வேண்டாம், சொந்தத்துக்கு வேண்டாம், பந்தத்துக்கு வேண்டாம், செத்துப்போ, நான் விஷத்தை கொடுத்தா கொலை, நீ விஷத்தை சாப்பிட்டா அதுக்கு தற்கொலை. பேரண்ட்ஸே சொல்கிறாங்க தங்களுடைய அவமானத்தை நிறைவு செய்வதற்கு அவங்க கண்டுகொண்ட வழி மகள் செத்தாலும் பரவாயில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களுக்கு பிறந்த அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிறது பாருங்கள். அல்லையே, உற்சமாக கையை தட்டலாமா? அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லி இருப்பார்? வசந்தா சொல்லுங்களேன். நான் இப்போ கேட்ட கேள்வி பதில் வசனத்தை கேட்டால் சொன்னாமது. இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ நான் இப்போ என்ன சொன்னேன்? கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்லி இருப்பார்னு தான் கேட்டேன். விசுவாசின்படி ஆகட்டும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். விசுவாசித்தால் என் மேகின்மை காண்பாய். நான் இப்போ கேட்டது, கர்த்தர் என்ன பதில் அந்த பிள்ளைக்கு சொல்லியிருப்பார்? அப்படியா? இந்திரா சொல்லுங்க. அதாரு பொறுத்தரு நம்ம சப்ஜெக்டுக்கு வர்றாங்க. அப்போ நீ பாவம் செய்தா பொறுத்தனை செலுத்தக்கூடாதோ? லேவியராகமம் 19:22 பாவம் செய்தவன் ஆனால் பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது. சரியா? அது நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஊழியக்காரன், நான் கர்த்தருக்கு வேலைக்காரன். சரியா? கர்த்தருக்கு வேலைக்காரன். அதான் மேட்ரு. அடுத்த கட்டம் உட்காருங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, முதல்ல சொன்னார், மகளே கையை தட்டுங்க. இப்போ ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை பாவம் செய்திருந்தால், அது தகப்பனுக்கு தெரிந்திருந்தால், பெத்த தகப்பனுக்கு தெரிந்திருந்தால் என்ன பண்ணுவாங்க? எரிச்சலோட அந்த பக்கம் பா அப்படி தானே சொல்லுவாங்க. எங்கே இருக்கா ஓடு.
அன்னையிலிருந்து அந்த மகளை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. இன்றைக்கி உலக நடப்பை சொல்லுகிறேன். ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ தவறு செய்திருந்தால் பெத்த தகப்பன் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதில்லை, எரிச்சலையும் கோபத்தையும் தான் காட்டுவான். எக்கேடு கெட்டா போ, மன செத்து போ, அதே மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் இயேசு உலகத்தை உண்டாக்கின தேவன் ஒரு விக்கிரத்துக்கு பிறந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறார், மகளே என்கிறார். ஒரே வார்த்தை. அந்த வார்த்தையில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த வார்த்தையில் வல்லமையும் அபிஷேகமும் அக்கினியும் அப்படி சேர்த்து விட்டாராங்க. அந்த பிள்ளைக்குள்ள அது பாய்ந்து சென்றது. அல்லேலூயா. அதற்கு அடையாளம் மகளே என்று சொன்னதுமே அவள் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விட்டாள். அதான் அந்த அந்நிய பாஷையினுடைய பதிலே ஆண்டவர் எனக்கு தருகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லென்கிறார். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லென்கிறார். ஆறுதலை கொடுக்கிறார். இப்போ தாய் தகப்பன் வேண்டான்னு விட்டாச்சு, ஆனால் இவர் மகளேன்னு கூப்பிடுறார். அதனுடைய வல்லமையும் அபிஷேகம் அப்படியே இந்த பிள்ளைக்குள்ள பாய்ந்து சென்று அந்நிய பாஷை அவள் பேசும் பொழுது அவனுடைய விளக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். தமிழில் அவள் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பிள்ளைக்கு ஒரு அந்நிய பாஷை வந்தாலும் விளக்கம் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அதை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ எனக்கு என்ன கொடுப்பாய். இங்கே தான் பொறுத்தின சப்ஜெக்டே வருது. நீ எனக்கு என்ன கொடுப்பாய். இப்போ இவர் பேர் தான் ஒன்றால் வராது. நீ பேரை மாற்றல, செல்லப்பன் தங்கப்பன் பொன்னப்பன் வச்சுருவோமா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஈஸ்வரமூர்த்தி. இப்போ ஈஸ்வரமூர்த்தி கிட்ட என்ன கொடுப்பேன்னு கேட்டால் என்ன கொடுக்க முடியும்? அவள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும். தாய் தப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, ஜெயிலில் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அவள்கிட்ட என்ன கேட்க முடியும்? யாராவது ஒரு பதில் சொல்லுங்கள். அவருக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் கேட்குறேன், சொல்கிறேன். நிறைய பேர் இந்த முட்டாள் காரியங்களை தான் கொண்டு வராங்க. எனக்கு இயேசு விடுதலை தந்தால் நான் உங்களுக்கு சாட்சியாக வருவேன். இயேசு எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் நான் உங்களுக்கு மேடையில் வந்து சாட்சி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுகள், பெரிய சாட்சி சொல்லிவிட்டு அப்படியே மறந்துடுவீங்க. சாட்சி சொல்லாத எத்தனை பேர் இங்கே இருக்காங்க. தேவனுடைய விடுதலை பற்றி இங்கே சாட்சியெல்லாம் இங்கே இருக்காங்க. இப்போ அப்போ என்ன பண்ண முடியும்? சொல்லுவாங்க அடுத்த கட்டம் இன்னொரு அற்புதம் செய்தா சாட்சி சொல்லலான்னு. அப்போ பாப்பார் மொத்த வாசலையும் அடைச்சி பூட்டி சாவி எடுத்து பரலோகத்தில் யாருக்கும் தெரியாமல் 7வது உலகத்தில் கொண்டு வச்சுருவார் ஆண்டவர். உனக்கு நீ ஒரு காலம் திறக்க மாட்டேன்னு. புரியுதா? அந்த மாதிரி சொல்லாதீங்க சாட்சி. ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளையிட்ட அன்றைக்கு 11 மணிக்கு என்ன கேட்குறார், நீ எனக்கு என்ன தருவ? உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம். ஹல்லேலூயா. இந்த 2 வரியை பாடி காட்டுறாரு. மறுபடியும் பாடுவோம். உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். என் மகளே வருவாயா,
இதயத்திலே இடம் தருவாயா என் மகளே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா உனக்கு நானே வழி. அல்லேலூயா. அவருடைய கேள்விக்கு பதில் இவைகள் தான். இப்போ ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன கேட்டார்? இப்போ சொல்லுங்கள் வாசந்தாஸ் சார். அவர் முதல்ல ஆலோசனை சொல்லுகிறார். இங்கே பாருமா, உனக்கு நான் தான் வழி, நான் தான் சத்தியம், உன் அப்பா அம்மா இல்லை, நான் தான் உனக்கு நிஜ அப்பா அம்மா, உனக்கு நான் தான் வழியாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு சத்தியமாகவும் இருக்கிறேன், நான் தான் உனக்கு ஜீவனமாக இருக்கிறேன், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், என்னால் அன்றி உனக்கு விடுதலை கிடையாது, நீ என்கிட்ட வந்தால் தான் விடுதலை கிடைக்கும், கல்லையும் மண்டையும் கும்பிட்டவனும் விடுதலை கிடைக்காது. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அதான் கொஸ்டின். நான் தருவேன் சமாதானம்னு சொன்னார். உனக்கு நான் சமாதானத்தை தருவேன். அடுத்து என்ன சொன்னார்? சந்தோஷத்தை தருவேன்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்? என்ன கேட்டார் அவர்? உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் தருவாயான்னு கேட்டார். இதுதான் அவருடைய பொருத்தனை. உற்சவமாக கையை தட்டுங்க. அந்த பிள்ளைக்கு அதான் பொருத்தனை. ஆனாலும் கேட்டு வாங்காமல் எதுவுமே அவர் செய்ய மாட்டார். ஆபிரகாம்கிட்ட கேட்டு வாங்கினார், ஈசாக்கிட்ட கேட்டு வாங்கினார், யாக்கோபிட்ட கேட்டு வாங்கினார், தாவீதுகிட்ட கேட்டு கேட்டு வாங்கினார், சாலமன்ட்டையும் கேட்டு கேட்டு வாங்கினார், அன்னாள்கிட்ட கேட்டு வாங்கினார், எப்தாவிட்ட கேட்டு வாங்கினார், மனோவிட்ட கேட்டு வாங்கினார். எல்லார்ட்டையும் கேட்டு தான் வாங்கினார். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆண்டவரெல்லாம் கணக்கை கேட்பாரா? கையில் பைபிள் தானே இருக்குது, படித்து பாருங்கள், தெரியும். உண்மை சத்தியம் அங்கே தானே இருக்குது. அதெல்லாம் கேட்காது. சத்தியம் காதுலெல்லாம் கேட்காது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு 3 காது உண்டு. என்ன காது? என்ன காது? அந்தி கிறிஸ்து ஒரு காது விட உங்களுக்கு நிறைய பேருக்கு